உங்களுக்கு மேப்னா தெரியுமா? மேப்ன்றதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? படமம். படமம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படமம். அந்த மேப்பினுடைய வேலை என்ன? அதுக்கு என்ன வேலை? இடத்தை குறிக்கிறது. அப்புறம் ஒரு இடம் எந்த இடம்ன்றதை குறிச்சிருக்கிறது, படமாக போட்டிருக்கிறது. சரி, நல்ல செய்தி. அடுத்து தெரிஞ்சது சொல்லுங்க. ஒரு இடத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு என்னென்னலாம் எதிர்பார்க்கணும் நம்ம? ஆறுகள் எங்க இருக்குது? சொல்லுங்க. ஆறுகள், எவ்வளோ மலைகள், அப்புறம் இயற்கை பொருள்லாம் எவ்வளோ இருக்குது? செடி கொடிகள், விளைச்சல்கள், குளங்கள், கடல்கள். பெரிய கடல், ஆறுகளோட மிக பெருசு இல்லையா கடல்கள். எது நிலப்பகுதி, எது நீர்ப்பகுதி? நாடு, இப்போ நம்ம நாடு புதுச்சேரின்னு சொல்கிறோம். விலங்குகள், காடுகள், விலங்குகள். இந்தந்த விலங்குகள் இங்கெங்கே இருக்குது, புரியுதா? இப்போ புலி எல்லா இடத்துலையும் இருக்காது, குறிப்பிட்ட காட்டில் தான் இருக்கும். குறிப்பிட்ட சில பறவைகள் சில காட்டில் தான் இருக்கும். அதெல்லாம் அங்கே குறித்து அந்த மேப்பில் அந்தந்த இடத்த குறிச்சிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய படம் இருக்குது, இல்லை இந்தியாவுடைய மேப், இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா உலகத்தில் இந்தியா எங்கே இருக்குது, அங்கே அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பறவைகள், என்னென்ன பறவைகள் இந்தந்த இடத்துல இருக்குன்னா ஒரு பறவை படமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மலைகள் போடுவாங்க, ஆறுகள் போடுவாங்க, பெரிய பெரிய ஏரிகள், நாட்டுக்குள்ள ஏரிகள், அப்புறம் அதனுடைய கடற்கரை ஓரங்கள், மற்ற கடல்களை சுற்றி, அது இந்த நாட்டை சுற்றி இருக்க கடல்கள், நாட்டை சுற்றி இருக்க மற்ற நாடுகள், மலை தொடர்கள். அப்புறம் என்னென்ன, இது மட்டும்தானா இந்த படத்தில்? நிறைய செய்திகள், ஏராளமான செய்திகள் எல்லாம் அந்த படத்தில் குறிக்கலாம். என்னென்ன குறிக்கலாம்? அது எங்கே இருக்குது, லொக்கேஷன் ரொம்ப மூலமானது. ஒரு இடம் எங்கே இருக்குது? இப்போ மதுரைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? இப்போ புதுச்சேரி மாநிலம்னா அது எங்கே இருக்குது? சென்னை எங்கே இருக்குது? கன்னியாகுமரி எங்கே இருக்குது? திருவள்ளூர் சிலை வச்சுருக்காங்களே, கன்னியாகுமரி எங்கே இருக்குது, புரியுதா? திருச்சி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நகரங்களுக்கு போகிற சாலைகள், போக்குவரத்து சாலை வேணும் இல்லையா, ஒரு நகரத்தை இணைக்கிற சாலை, அந்த சாலைகளெல்லாம் காட்டும். இந்தந்த வழியை நீ ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு, உனக்கு தெரியலன்னா கூட அந்த ஊருக்கு போகிறதோட மேப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? ஆமாம், எந்த வழியாக அந்த தொடர் வண்டி போகுது, எந்த வழியாக சாலை வழியாக எந்தெந்த பேருந்து போகுது, நாம் தனிப்பட்ட நம்முடைய வண்டியை எடுத்துன்னு அந்த வழியாக கூட போகலாம். அப்போ இதுக்கெல்லாம் சாலை தொடர்பான ஒரு படம், தொடர்வண்டி தொடர்பான படம். அது மட்டும் இல்லை, இப்போ புதுச்சேரியிலேருந்து வானூர்தி போகுது, பெங்களூரு போகுது, ஹைதராபாத்துக்கு போகுது, அதே போல் டெல்லிக்கு போகுது, பெங்களூரு போகுது, பல நகரங்களுக்கு இன்றைக்கி வானூர்தி விட்டுருக்காங்க. எந்தெந்த வானூர்தி எந்தெந்த பக்கமாக வானூர்திகள் ரெண்டு இணைக்கின்றன, வானூர்தியினுடைய வழிகள்லாம் காட்டப்படும். எது வழியாக வானூர்தி போகுது, இந்த நாட்டிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகும்போது இந்த நாட்டுக்கு ஃப்ரான்ஸுக்கும் எப்படி போகுது, அது உலகப்படம். அந்த படத்துக்கு பேர் என்ன? உலகப்படம். இது நாட்டுப்படம். நாட்டு படங்களெல்லாம் சேர்ந்த பெரிய படம் உலகப்படம். அது ஒரு பேர், அந்த படம் தான் உலகப்படம். அது ஒரு தேருக்கு பாரு, அது உலகப்படம். அப்போ பெரிய நிலப்பரப்புக்கு பேர் கண்டம்னு சொல்கிறோம். அப்போ அப்புறம் அது பெரிய கண்டங்கள் பாரு, அது வட அமெரிக்க கண்டம், கீழே அப்படி ஒட்டிக்கின்னு வர்ற மாதிரி ஒரு கூறாக இருக்குது, அது தென் அமெரிக்க கண்டம். இன்னாண்ட கொஞ்சம் பெருசாக நடுவில் பச்சை கலரில் கொஞ்சம் இப்போ நீளம் பச்சை மாதிரி இருக்குது, அது ஆப்பிரிக்க கண்டம். அந்த மேல் பகுதியில் பாதி பகுதி ஐரோப்பா பகுதி, ஒரு பாதி பகுதிக்கு கிட்டத்தட்ட அது ஐரோப்பிய கண்டம். அப்புறம் கிழக்கில் பகுதி முழுக்க வரதெல்லாம் ஆசிய கண்டம். பெரும் நிலப்பரப்பை கண்டம்னு சொல்கிறோம். அதே போல் இன்னொரு கண்டம் ஒரு துண்டா கீழே, அது பேர் ஆஸ்திரேலிய கண்டம். அப்போ நிறைய நாடுகள், பெரிய இடமா இருந்த நிறைய நாடுகளை உள்ளடக்கியது என்ன பேருக்குன்னா கண்டம். அப்போ கண்டங்கள் படம், கண்டங்களுக்குள்ள நாடுகள் படம். இப்போ பிரேசில், பேர் ஒரு பிரேசில்னு ஒரு படம் போட்டு தெரியுமா, இந்த பச்சையில். இந்த பிரேசில் எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவுக்கு பேர் இந்த பேர் கீழே இருக்குது அந்த உலகப்படம். உலகப்படத்தில் இப்படி கீழ்ப்பகுதி இருக்கு பேர், நீட்டாக வால் மாதிரி இருக்குது, அதனுடைய அந்த ஒரு சின்ன பகுதி தான் அங்கே பிரேசில். அதை பெருசாக்கி போட்டுட்டாங்க.
அந்த நாட்டுக்கே உள்ளது. அதேபோல் நாட்டுக்கு உள்ளது. இந்தியாவும் அதே போல் தனித்தனி எல்லா நாட்டுக்கும் உரியது. அதில் எல்லா செய்திகளும் உண்டு. எல்லா செய்திகளும் அதில் உண்டு. அப்புறம் எந்தெந்த இடங்களுக்கு ஒரு கோடு, கற்பனை கோடு போட்டிருக்காங்க. தீர்க்க கோடு, அச்சக்கோடுவாங்க, நெடுவரை கோடு, கிடைவரை கோடு. அதாவது அது ஒரு உண்மையாக இது இப்படி இல்லை, அது படமாக நம்ம கிடையாக போடுற ஒரு வழியே, ஒரு படம் மாதிரி இருக்க வழியே, இது உண்மையாக எப்படி இருக்குது, உண்மையில் எப்படி இருக்குது, அது போல இது உருண்டை, உலக உருண்டை பேர் வச்சுருக்காங்க பார்த்தியா. இப்படி தான் இருக்குது உலகமே. எப்படி இருக்குது, உருண்டை வடிவில் இருக்குது. உருண்டை வடிவில் இருக்கிற படத்தை தான் நம்ம வந்து பட்டையாக சமதளமாக போட்டு வச்சுக்கிறோம் படிக்கிறதுக்காக, ஒரு வசதிக்காக. அந்த ஒவ்வொரு நாட்டையும் பெருசு பண்ணி எல்லாம் படமங்களெல்லாம் அந்த உலக உருண்டையில் ஒரு சாய்தள பரப்பாக, ஒரு வலைபரப்பாக இருக்கிற படங்களை தான் நாம் வந்து நேராக போட்டுரும் படிக்கிறது வசதிக்காக. எல்லாம் எப்பொழுதுமே நம்ம உலக உருண்டை விஷயம் இப்படி பண்ண முடியாது. எல்லாம் படங்களாக்கிட்டால் பார்க்குறது, படிக்கிறதுக்கு வசதி. ஏதோ அது உலக உருண்டை, உண்மையில் இருக்கிறது உருண்டை. நம்முடைய உலகம் எப்படி இருக்குது, உருண்டை வடிவம், தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. தன்னைத்தானே எப்படி சொல்லுது, 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சுற்று சுற்றி வருவதற்கு இந்த உலகம் 24 மணி நேரம் ஆகும். அப்போ கதிரவனுடைய உதிக்குது. இப்போ நேராக கதிரவன் 12 மணி, பகல் 12 மணிக்கு. இந்த இடத்துல வரும்போது என்ன செய்ய, காலை 6 மணி, 7 மணி, 8 மணி ஐங்க சரியாக சூரியனுடைய கதிர்களெல்லாம் அப்படி செங்குத்தாக அடிக்குது பாரு இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துலாம் முழுக்க என்னென்னா 12 மணி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அப்படியே போய் மேற்கு போனோடனே அப்படியே போய் 4 மணி, 5 மணி, 6 மணி ஆனோடனே மாலை 6 மணி வந்தது. அப்புறம் சூரியனுடைய கதிர்களெல்லாம் மறைஞ்சி போகுது. இன்னாடி இருட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து மாலை 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, இரவு 12 மணி இங்கே வந்துடும், நடு இரவு. அப்புறம் 1 மணி, இரவு 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 6 மணி இங்கே வந்துடும். அப்போ இதெல்லாம் வந்து நேரங்களை கணக்கிடுவதற்கும் பயன்படுகிறது. புரியுதா? இடத்தை மட்டும் இல்லை, நேரங்களை கணக்கிடுவதற்கும் நம்ம இந்த வந்து மேப்பு, இந்த அட்லஸ். இது என்னன்னா பொதுவாக உலகம் முழுக்க என்ன செய்கிறாங்க, இந்த மேப்பெல்லாம் வந்து பேர் அட்லஸ். பேர் என்ன சொல்கிறாங்க, அட்லஸ் என்ற பெயரால் சொல்கிறாங்க. அதுபோல் வானத்தில் பார்க்குற விண்மீன் கூட்டங்கள் தெரியுமா, விண்மீன் கூட்டங்களையும் படங்களாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளோ விண்மீன் கூட்டங்குது, இவ்வளோ 10 விண்மீன் கூட்டது, நண்டு மாதிரி இருக்குது, தேடு மாதிரி இருக்குன்னு ஒரு படம் மாதிரி போட்டு என்சி போட்டு வச்சுருக்காங்க. இது நெடுங்காலத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் படம் பண்ணிக்கிறாங்க. அப்போ விண்மீன் கூட்டத்தை எல்லாம் அதுக்கென்று ஒரு தனி படத்தை உருவாக்க, அதுவும் படமும் தான், அதுவும் ஒரு அட்லஸ் தான். புரியுதா? எனவே அட்லஸ் என்கிறது இந்த நில தொடர்பாக இருக்கிற, நாடு தொடர்பாக இருக்கிற செய்திகள் இல்லாமல் மற்ற செய்திகளுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. உடனுடைய எலும்புக்கூடு எல்லாம் வகைப்படுத்தி சொல்கிறதுக்கும் ஒரு படம் வச்சுருக்காங்க. அதுக்கும் அட்லஸ், ஃபிசியாலஜிக்கல் அட்லஸ், அது பேர் உடல் சம்மந்தப்பட்ட அட்லஸ். ஆனால் பெரும்பாலும் அட்லஸ் என்கிறது படம்ங்கிறது இது தான் குறிக்கிறது. புரியுதா? நாடு, இடம், அது இருக்கிறது, அப்போ காலநிலை. அது மட்டும் இல்லை, இப்போ உலகம் போது உலகத்தை சுற்றி காற்று மண்டலம் ஒவ்வொன்றும் பல அடுக்குகள். இந்த காற்று மண்டலத்தில் பல அடுக்குகள். அந்த அடுக்குகளில் என்னென்ன வெப்பநிலை நிலவும், எவ்வளோ உயரத்தில் இப்போ வானூர்தி எது வரைக்கும் உயரம் பறக்கலாம், ஒரு ராக்கெட்டுன்றது எவ்வளோ தூரம் பறக்கலாம், ஒரு சேட்டலைட், அதாவது செயற்கைக்கோள்கள்லாம் இருக்குது பாருங்க. போக போய் ஈர்ப்பு விசையும் குறையும். ஈர்ப்பு விசை குறைந்த பகுதியில் நிலைநிறுத்துகிறாங்க. அதுவும் இந்த உலகத்தினுடைய அச்சக்கோடுகள், தீர்க்கக்கோடுகள் அடிப்படையாக கொண்டு சுழற்சியை வச்சு பூமி சுற்றி கொண்டு வரும். சில நிலையாக இருக்கும், பூமி சுழலுது கூடயே வந்துன்னு இருக்கும். இதெல்லாம் செய்தி தொடர்புகளுக்காக இருக்குது. அவர்களுக்கு இந்த மேப் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விண்வெளி வீரர்கள் அங்கேருந்து இயக்கினாலும் கூட, வானூர்தியில் போய் அங்கே போய் தங்கியிருந்தாலும் கூட, அந்த ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறத தங்கினா கூட அவர்களுக்கு இந்த மேப் வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் தேவை. பூமியினுடைய இயக்கம் பற்றி அவர்களுக்கு எப்பொழுதும் தேவை. அப்போ நேர கணக்கீடு செய்கிறது, காலக்கணக்கீடு, இடக்கணக்கீடுன்னா நாடுகள் பற்றிய செய்திகள், நாடுகள் அந்த காடுகள் பற்றிய செய்திகள், காடுகள் பறவைகள், விலங்குகள் பற்றிய செய்திகள். அப்புறம் மனித கூட்டம், ஒரு நாட்டில் நிறைய பேர் இருப்பான், ஒரு நாட்டில் குறைவாக இருப்பான். மக்கள் அடர்த்தி, இந்த நாட்டில் இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு மக்களுடைய அடர்த்தியை கணக்கிடுறது. இவ்வளோ வயல்வெளிகள் இருக்குது, இவ்வளோ சமவெளி இருக்குது, இவ்வளோ வந்து ஆறுகள் இருக்குது, இவ்வளோ பாலைவனங்கள் இருக்குது, இவ்வளோ மலைகள் இருக்கின்றன, இவ்வளோ சமவெளிகள் இருக்குது. இதெல்லாவற்றையும் தனித்தனியாக அதில் படம் போட்டு வண்ணங்கள் கொடுத்து, ஒன்றுக்கும் வண்ணங்கள் கொடுத்து குறிப்பிடுறது. மலைப்பகுதி இருந்தால் அதுக்கு ஒரு வண்ணம் கொடுப்பாங்க, சாம்பல் வண்ணம் கொடுப்பாங்க. சமவெளி பகுதியாக இருந்தால், பசுமையான பகுதி இருந்தால் பச்சையாக கொடுப்பாங்க. காடுகள் கடுப்பச்சையாக கொடுப்பாங்க. கடலாக இருந்தால் மென்மையான ஒரு நீல வண்ணம், அது பேர் அந்த படத்தில் பார் நீல வண்ணங்கள். அதெல்லாம் கடல் பகுதி.
அந்த அந்த படத்தில் பார்த்தா ஒரு மென்மையான ஒரு மெல்லிய ஒரு நீல நிறம் லைட் ப்ளூ, அது வந்து கடல் பகுதி. அதுக்கு நிறங்களை பயன்படுத்துவாங்க, நிறங்களை படுத்தி அடையாளமாகும். அப்புறம் எந்தெந்த நாட்டில் என்னென்ன விளையுது, ஒரு நாட்டில் கோதுமை விளையும், அங்கே காட்டும் கோதுமையினுடைய கதிர்களை படமாக போட்டு காட்டும். ஒரு நாட்டில் அரிசி விளையும், கரும்பு விளையிற இடங்கள் எது, அவ்வளோ எண்ணெய் வித்துக்கள் விளையிற இடம் எது, பயிர் வகைகள் விளைகின்ற இடம் எது, இப்படி தனித்தனி எல்லாத்துக்கும் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை தொடர்பான இதெல்லாம் வேளாண்மை தொடர்பான படங்கள். புரியுதா? அதே போல் நகரத்தை ஒரு ஒரு நாட்டில் உள்ள நகரங்கள், முதன்மையான நகரங்கள், இப்போ புதுச்சேரி இந்தியாவை எடுத்துங்க, இந்திய நாட்டை எடுத்துங்க, முதன்மையான நகரங்கள் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய நகரம், இந்தியாவில் உள்ள பெரிய நகரங்கள். இந்தியாவினுடைய தலைநகரம் வந்து பெரிய நகரம் டெல்லி, நியூ டெல்லி. தமிழ்நாடு நாடு, தமிழ்நாட்டில் நகரத்தை சொல்லு, பெரிய சிட்டி. நான் சொல்கிறது நகரம்னா சிட்டி. சென்னை, சென்னை பெரிய நகரம். அப்புறம் தமிழ்நாட்டில் சொல்லு, கன்னியாகுமரி ஒரு நகரம். ஏன்னா அது வந்து சுற்றுலா பகுதிகள், சுற்றுலா பகுதிகள்லாம் கூட குறித்து காட்டலாம். அப்புறம் தமிழ்நாட்டில் நகரம் மதுரை, மதுரை அருமையான அருமை மதுரை. அப்புறம் திருச்சி, கோயம்புத்தூர். புரியுதா? அதுபோல் பல நகரங்களை குறிப்பிட்டு நகரங்களுக்கு இடையே இருக்கிற சாலைகள், கடலூர், இதெல்லாம் சாலைகள்லாம் நினச்சிருப்பாங்க. சென்னையிலேருந்து இப்போ மதுரைக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு சாலை போட்டிருப்பாங்க. அதுலேருந்து நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள்லாம் போட்டிருப்பாங்க. தொடர்வண்டிகள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த தொடர்வண்டி இந்த நகரத்துலேருந்து இங்கே போகுது, அதுக்கு சாலை. வானூர்தி போகுது, வானூர்திக்கு போடுவாங்க. அதில் கப்பல்கள் போகிறது பாரு, கடலில் போகிற கப்பலுக்கு பாரு, கப்பலுக்கு ஒரு சாலை கொடுத்துருவோம், ஒரு கோடு போட்டிருப்பாங்க. கப்பல் இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு கப்பல் போகுது என்கிறது. வானூர்தி போகிறதும் கோடால் காட்டியிருப்பாங்க. எனவே போக்குவரத்து தொடர்பான. அப்புறம் வேறு என்ன தொடர்பானது சொல்லுங்க பார்ப்போம். வேறு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தம் எத்தனை கண்டமாக இருக்குது? உலகம் எத்தனை கண்டம்? கண்டம்னா பெரிய நிலப்பரப்புக்கு பேர் கண்டம். அதில் பல நாடுகள் உள்ளன. எத்தனை கண்டங்கள் உண்டு உலகம் முழுக்க? சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். அது ஒன்றும் கட்டாயம். என்னென்ன கண்டங்கள் இருக்குது உலகத்தில்? இப்போ தான் சொன்னேன். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டாச்சு. ஆசியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, எத்தனாச்சு? அண்டார்டிகா. உலகத்தினுடைய அடிப்பகுதி இருப்பார், இங்கே ஒரு கண்டங்கள், இந்த பக்கத்தில் தென்பகுதியில் ஒரு கண்டம். அப்போ மொத்தம் என்னாச்சு? 1 2 3 4 5 6 7 கண்டம். இங்கே மக்கள் வாழ முடியாது. இந்த தென்பகுதியில் இருக்கு பார், இந்த கீழ்ப்பகுதி, உலக உன்னுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு கண்டம் இருக்குது, அதில் மக்கள் வாழ முடியாது. ஏன்னா அவ்வளோ கடுங்குளிர். அங்கே ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் அதுக்குரிய தக்க கருவிகளை வைத்துக்கொண்டு அது தொடர்பான வீடுகள், அந்த குளிரை தாங்கக்கூடிய வீடுகள்லாம் கட்டிட்டு அங்கே ஆராய்ச்சிக்காக இருக்கிற மக்கள் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் விரல் விட்டுன்றவங்க தான். மீதி பொதுமக்கள் வாழ முடியாது. அப்படி ஒரு கீழே ஒரு கண்டம் அண்டார்டிகா. இப்போ இத்தனை கண்டங்கள் என்பது பல நாடுகளை உள்ளடங்க. அப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வெப்பநிலை, ஒரு நாட்டு வெப்பநிலையே எங்கேயும் கிடையாது. இப்போ நிலநடுக்கோடு இங்கே தான் சூரியன் கதிர்கள் அதிகமாக தாக்குறதுனால வெப்பமண்டல பகுதியில் இருக்கிற நாடுகள், மித வெப்பமண்டல பகுதியில் நாடுகள், குளிர்பகுதியில் நாடுகள், எங்கெங்கே கதிரவனுடைய வெப்பம் வந்து அதிகமாக தாக்குதோ அது வெப்ப நாடு. கொஞ்சம் அரைக்குறைய பாதியாக தாக்குச்சுன்னா அது மித வெப்ப நாடு. வெப்பம் மிக குறைவாக உள்ள பகுதிகள் குளிர் நாடுகள். அப்போ எந்தெந்த நாடெல்லாம் வருது அந்த கோடு இருக்கு. இதை சுற்றி நிறைய கோடுனா கற்பனை கோடு. இது பேர் வந்து கிடைவரை கோடுன்னு சொல்லுவாங்க, அச்சரேகைன்னு சொல்லுவாங்க. அப்போ அச்சரேகை நிலநடுக்கோட்லேருந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90, இப்படி ஒரு 90 இருக்குது. புரியுதா? சுற்றி இப்படி ஒரு கோடு போட்டிருக்கோம், தீர்க்க கோடு. இது வந்து கிட்டத்தட்ட 320 கோடு. இந்த கோடுகளை அடிப்படையாக வச்சு தான் நாம் ஒரு இடத்த வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியும். இந்த ரெண்டு கிடைவரை 2 கோடுக்கும் நெடுவரை 2 கோட்டுக்கும் கிடைவரை 2 கோட்டுக்கும் இடையில்
இந்த நாடு இருக்குது, இந்தியா வந்து இந்தந்த கோட்டுகளுக்கு இந்த 4 கோட்டுக்கு இடையில் இருக்குது, அல்ல இந்த ஊர் வந்து 4 கோட்டுகளுக்கு இந்த இடத்துல இருந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இடத்தை அடையாளப்படுத்துறது. இன்றைக்கி பெரிய அளவில் ஜிபிஎஸ்ன்னு வச்சுட்டாங்க. இன்றைக்கி பெரிய அளவில் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் சொல்லிட்டு சேட்டலைட்டில் இருந்து நாம் இருக்கின்ற இடத்தை வரையறுத்து சொல்லக்கூடிய நம்முடைய கைபேசியில் வந்து போச்சு. இப்போ கைபேசியில் போட்டோன்னா இப்போ என்னுடைய 2 கிடைவரை கோடும் நெடுவரை கோடும் அதில் வந்துடும். இப்போ நான் இருக்கிற இடத்த வந்து உலக அளவிற்கு சேட்டலைட்ஸ் படம் போட்டு இங்கேருந்து போகிற ரேடியோஸ் அதோட தொடர்பு கொண்டு கணக்கு பண்ணி நான் இருக்கிற இடம், நான் இருக்கிற ஒரு நாடு, ஏதோ ஒரு சாலை, அது எந்த லேட்டிடியூட் எந்த லேங்கிடியூடில் இருக்குது, எந்த கிடைவரை 2 கிடைவரை கோடும் அந்த நெடுவரை கோடும் இடையில் இருக்குது, இதெல்லாம் வந்து தொடர்புப்படுத்தி நிறைய இது பேர் ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலம் சொல்கிறாங்க. ஒரு இடத்தை அடையாளம் காணுவதற்கு வான்கதிர்களை வானொலி கதிர்களெல்லாம் பயன்படுத்தி செய்கிறேன். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு போக போக படிப்பேங்க எல்லாத்தையும் எதிர்காலத்தில். இப்போ நான் சொல்கிறத விடவும் அதிகமாக இன்னும் 10 ஆண்டுகளில் நீங்கள் 10வது 9வது படிக்கும்போது நிறைய செய்திகள் உங்கள் பாடப்புத்தகத்தில் அதிகமாகிடும். புதிய செய்திகள்லாம் சேர்ப்பேன். அப்போ நாம் இப்போ சொல்கிற செய்திகள்லாம் நீங்கள் சந்தித்து தான் போகணும். குறைந்தபட்சம் அளவுக்கு நீங்கள் 10வது படிக்கிற போது இதெல்லாம் தெரியும். அப்புறம் அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பருவ காலங்களை கணக்கு, பருவ காலங்களும் இது தொடர்பானது தான். இந்த நில படவரை இப்போ வந்து எப்போ பருவ காலம் தொடங்கும்? இப்போ ஜூன் பகுதியில் தென்மேற்கு பருவ காற்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசுகிற காற்று இப்படி வீசும் தெற்கிலிருந்து. ஏனென்றால் இப்போ என்னென்னா வடக்கு பகுதி வெப்பம் மிகுந்த பகுதியாக மாறும். இதில் 23வது டிகிரியில் இப்போ வட இந்தியா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடினா ஆந்திரா, வர்ணவா, அங்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வெப்பமடைந்த காற்று விரிவடைஞ்சு அழுத்தம் குறைஞ்சிடும். அப்போ அந்த அழுத்த குறைவை ஈடு செய்யறதுக்காக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசும். அப்போ தெற்கிலிருந்து வீசுகிற காற்று தென் காற்று தான் அது. ஆனால் அது வந்து என்னென்னா பூமி சுழற்சி காரணமாக தென்மேற்காக மாறுது. இப்போ தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூன்லேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் அந்த காற்று வீசி அங்கே மழை பொழியும். அதே போல் சூரியனுடைய கதிர்கள் படிப்படியாக மீண்டும் வந்து நிலநடுக்கோட்டை தாண்டி வருகிற போது செய்யணும் தெற்கு நோக்கி போகும். தெற்கு மகர ரேகைன்னு சொல்லுவாங்க, 23வது டிகிரி. அங்கே போகிற போது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காற்று வீசும். அப்போ கிழக்கு நோக்கி சரிகிறதுனால சூரிய பூமி சுழறதுனால என்ன செய்யுது? வடகிழக்கு பருவ காற்று. அப்போ ஒரு மழை பொழியும். அப்போ எல்லாமே இந்த பருவநிலை காலநிலை எல்லாவற்றையுமே இந்த உலகத்துக்கு என்ன நேருது, எப்போ மழை பொழியும், எப்போ வெயில் காயும், எப்போ வந்து மழை இல்லாத காலம், எப்போ வசந்த காலம், எப்போ குளிர்காலம், இது எல்லாம் கூட இந்த மேப்பில் தான் குறிப்பிடுறோம். அதுக்கென்று தனி மேப் உண்டு. ஒரு ஆண்டு சராசரியாக எங்கெங்கெல்லாம் மழை பொழியினுடைய அளவு என்ன? இப்போ இங்கிலாந்தில் இருக்கிற மழை பொழியும் நம்ம ஒன்றாக்கிட முடியாது. நமக்கு மழை பொழிவு வேறு, இங்கிலாந்து இருக்கவங்களுடைய மழை பொழிவு வேறு, ஆப்பிரிக்காவுடைய நிலை வேறு, அதே போல் தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவுடைய அவங்க நிலை வேறு, அவங்க இருக்கிற இடம், கடல், நீராவி போக்கு, இதெல்லாம் நிறைய செய்திகள். இப்போ காலநிலை பற்றி, பருவ காலங்களை பற்றிய செய்திகளும் இதோடு அடங்கும். இந்த மேப்போட தொடர்ச்சி அடங்கும். இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்க போல் தோணும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வரப்போகிறாங்க. இப்போயே நீங்கள் இந்த சின்ன 5 வயசு, அதாவது 5வது உள்ள 4வது உள்ள அவ்வளோ இப்போ சொல்ல மாட்டாங்க, நிறைய சொல்ல மாட்டாங்க, மென்மையாக தான் சொல்லுவாங்க. மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். மழை எப்படி பெய்யுது? இப்போ நமக்கு மழை பெய்யுது இல்லையா, தப்புன்னு மேலேருந்து எப்படி தண்ணி வந்தது? வானிலும் தரதத்தும் நல்ல செய்தி. நீர்நிலை பகுதி, கடல் ஒன்று மிகப்பெரிய நீர்நிலை இருக்கிற உலகத்தில் 71 விழுக்காடு நீர்நிலைக்கு தெரியுமா? உலக உருண்டையில் 71 விழுக்காடு கடல் பகுதிகளாக உள்ளன, நீர்ப்பகுதிகளாக உள்ளன. 29 விழுக்காடு தான் நிலப்பகுதிகளாக உள்ளன. எல்லா கண்டமும் அந்த 29 பகுதி தான், 29 பகுதி பரப்பு. 71 பகுதி பரப்பு ஏதாவது கடல்களாலும் ஆறுகளாலும் ஏரிகளால் நிரப்பப்பட்டது. அப்போ அந்த அந்த நீர்ப்பகுதிகளிலிருந்து கதிரவன் மேலே படுது இல்லையா, சூரிய ஒளி படுது, வெப்பத்தினால அந்த நீர்லாம் ஆவியாகி என்ன செய்து மேலே சென்று மேக கூட்டங்களாக நீர் மூலக்கூறுக்கு தெரியுமா? நீர் மூலக்கூறு என்ன? நீருடைய அணு மூலக்கூறு H2Oன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி படிப்பங்க, புரியுதா? அந்த நீர் மூலக்கூறுகள் அடர்ந்து மேலே போனவங்க அடர்ந்துருக்கிறது தான் நம்ம மேக கூட்டம், முயல் கூட்டம், கிளவுட்ஸ்ன்னு சொல்கிறோம். பார்த்துல பஞ்சு பொதி மாதிரி பார்க்கணும் இல்லையா வானத்தில். அது என்னன்னு சொல்லி நீராவியினுடைய அடர்த்தியான பகுதி. ஒரு ஏனத்தில் தண்ணி சுட வைக்கிறாங்க இல்லையா,
எதுக்கும் ஒரு சமையலுக்காக தண்ணி சுவைக்கும்போது ஆவியாகும். ஆவியாகி போனால் ஒரு தட்டு ஒன்று எடுத்துருப்பாங்க, அது மேலே மூடி இருப்பாங்க பார்த்துட்டு, எடுத்த உடனே டக்குன்னு அந்த தட்டில் என்ன செய்யும், நீர் துளிச்சிருக்கும். ஏன்னா அந்த நீராவி பட்டது திடீரென்று குடியிருக்கும் போது அதே அந்த நீராவியை நீராக மாறி போகுது. அதுபோல் என்ன செய்யுது, இந்த நீர்த்திவளைகள் எல்லாம் மேகக்கூட்டங்கள் தனித்தனியாக ஒரு திரண்டு ஒரு பகுதியில் அதில் குளிர்ந்த காற்று அடிக்கிற போது என்ன செய்யுது, அது அந்த ஆவிய நிலையில் இருக்கின்ற நீரானது, ஆவிய நிலையில் இருந்த நீரானது எல்லாம் கெட்டிப்பட்டு எடை தாங்க முடியாத கீழே கொட்டுது. அதான் நம்ம மழைன்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ இது போன்ற காலம் ஒவ்வொரு இடத்துலையும் மழை பொழியுடைய அளவு, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ தூரத்தில் உள்ளே இருக்கிறோம், எவ்வளோ மலை உயரத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து தான் அங்கே இருக்க வெப்பநிலையும் இருக்குது. புரியுதா? ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிறோமா, பாலைவனத்தில் இருக்கிறோமா, இல்லை இடத்தை பொறுத்து, கடல் மட்டத்து தூரத்தை பொறுத்து, எவ்வளோ மலை உயரத்தை பொறுத்து, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த இடத்தினுடைய தட்பவெப்பம் குறிப்பிடும். வெப்பநிலை இன்னைக்கு 36 செல்சியஸ் அப்படின்றான். ஒரு இடத்துல 40 செல்சியஸ் போகுது. பாலைவன பகுதியெல்லாம் 40 செல்சியஸ் வரைக்கும் போயிடும். வாழவே முடியாத பகுதிகள்லாம் இருக்குது. அந்த வெப்பத்தில் வாழவே முடியாது. அதிக வெப்பம், சில இடங்களில் கடுகுளிர், அங்கேயே வாழ முடியாத பகுதிகள். துருவ பகுதிகள், வட துருவம் தென் துருவம் வாழ முடியாத பகுதிகள். கடுகுளிர், ஜீரோவில் தண்ணி உறைஞ்சிடும். ஜீரோவுக்கு கீழே -1 -2 -3 ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த வெப்பநிலை கூட காலத்தால் மாறுது. பருவநிலையினால் என்ன செய்து மாறும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை புதுச்சேரி எடுத்துக்கினா இங்கே இப்போ வெப்பம் அதிகமான நாள். இந்த மே மாதம் என்ன செய்யுது, மே தான் அதிகமான வெப்பம். மே மாதம் தான் புதுச்சேரிக்கு இருக்கும்போது அதிகமான வெப்பம். அதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரியிலேருந்துனா அப்படியே வெப்பம் அப்படியே படிப்படியாக கொஞ்சமாக ஏறி வரும். இப்போ டிசம்பர்லாம் குளிர் வந்துடும். நவம்பர் டிசம்பர்லாம் குளிர் வந்துடும். அப்புறம் இடையில் ஒரு மழைக்காலம் வந்துடும். இப்படி பருவ காலங்களை பற்றியெல்லாம் இந்த அட்லஸ் பேசுது, நிறைய விளக்கம் கொடுக்குது. அப்புறம் வானத்தினுடைய காற்று மண்டல எல்லை இப்போ ஒவ்வொரு ட்ரப்போஸ்பியர் சொல்லலாம். மாறும் வெப்பநிலை மண்டலம், மாறா வெப்பநிலை மண்டலம், நடுநிலை மண்டலம், அப்புறம் வெப்ப மண்டலம், அயனோஸ்பியர் மின்னூட்ட மண்டலம், எக்ஸோஸ்பியர் புறவெளி மண்டலம் சொல்லிட்டு நிறைய காற்று மண்டலத்தை பிரிக்கிறாங்க. புரியுதா? அந்த காற்று மண்டலங்கள் வெறும் காற்று மட்டும் நமக்கு கொடுக்கல, மழையை மட்டும் கொடுக்கல, மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கணும். கதிரவிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு புலனாவது மட்டும் ஒளி தான் நமக்கு தெரியும். கண்ணுக்கு புலனாகாத ஒளிகள் நிறைய உண்டு, கதிரவிலிருந்து வருது. அதில் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு பேர், புற ஊதா கதிர்கள் பேர். அந்த புற ஊதா கதிர்கள் அந்த காற்று மண்டலம் தடுக்குது, நிறைய வடிகட்டிடுது. அது நேராக வந்ததுன்னா ஒரு உயிர் கூட வாழ முடியாது, ஒரு சிற்றுயிர் கூட வாழ முடியாது. அப்போ நாம் எங்கே வாழாது? எனவே காற்று மண்டலம் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கதிரவிலிருந்து வருகின்ற வெப்பத்தை ஏறக்குறைய 60 விழுக்காடு தடுத்துருது, உறிஞ்சிடுது. அதனுடைய வெப்பநிலைகள் அதோட தாக்கத்தை உறிஞ்சிடுது. 40 விழுக்காடு குறைஞ்சி தான் வரும். இல்லைன்னா நம்முடைய உலகத்தில் வாழவே முடியாது. ஒரு தகுதியான வெப்பநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்திகளும் எது இந்த அட்லஸில் நிறைய இருக்குது. புரியுதா? அப்புறம் ஒரு நாட்டினுடைய அடையாளங்கள், அதனுடைய படங்கள், அதனுடைய கொடிகள், இந்தந்த கொடி இந்த நாட்டுக்கு சொந்தமானது பேர் நிறைய படங்கள். இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய படங்கள். இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய கொடிகள். எந்த நாட்டு கொடி எப்படி இருக்குது, நம்ம நாட்டு கொடியும் அதில் இருக்கும். எல்லா நாட்டு கொடிகளும் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதே போல் தாவரங்கள், எந்தெந்த நாட்டில் என்னென்ன தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் இதெல்லாம் இருக்குது, அதுக்கு தனியாக படங்கள். அதே போல் நேரங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு நொடி நேரமும் இப்போ நமக்கு மணி நேரம் என்னப்பா, இப்போ மணி நேரம் என்னப்பா 7:10. இங்கே 7:10, எங்கே புதுச்சேரியில் 7:10, இங்கிலாந்தில், அமெரிக்காவில் அங்கே வேறு நேரம். இந்த நேரமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் கோடுக்கு மாறுபடுது இல்லையா, பூமி சுழண்டுக்கிட்டே இருக்குது. இங்கே நமக்கு 6 மணி, காலை 6 மணின்னு சொன்னால் இதுக்கு எதிர்வாட்டத்தில் இருக்குது எந்த பகுதியில் என்ன மாலை 6 மணி. இங்கே 6 மணி தான், அதே 6 மணி அங்கே வேறு 6 மணி. இங்கே பகல் 12 மணி சொன்னால் அதே இரவு 12 மணி. புரியுதா? ஒவ்வொரு இடத்திலும் நேரம் மாறுபடுது. இந்த நேரம் பற்றி இட அமைவு காரணமாக நேரமும் மாறுபடுகிறது. இந்த செய்திகள்லாம் கூட நம்ம இந்த அட்லஸில் பார்த்துக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் செய்திகளெல்லாம் பார்க்க முடியும். அதே போல் உலகப்படத்தில் எந்த இடங்களில் மலைகள் இருக்குது எல்லாம் உலகப்படம் ஒட்டுமொத்தம். இந்தியாவில் எங்கே இருக்குது, இந்திய படத்தை மட்டும் பெருசாக்கி கூட வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக பெருசாக்கியிருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் எல்லாவற்றையும் கணக்கு பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக. புரியுதா? அதே போல் இது அண்டார்டிகாவில் இருக்குது. நான் சொன்னேன்
தென்பகுதியில் இருக்க மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்குது, அங்கே வாழ முடியாது, கடுங்குளிர், அதையும் படம் போட்டிருக்காங்க. எல்லாவற்றையும் எல்லாம் கணக்கெடுத்துட்டாங்க. உலக நாட்டு அறிஞர்கள் துன்பப்பட்டு ஒவ்வொரு இடத்தையும் அளந்து 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 கணக்கு போட்டு படம் போட்டு எல்லாரும் ஒரு சின்ன தீவு கூட விடலை. அதுவும் இப்போ எப்படி கணக்கு பண்ணுறாங்க சொன்னால், முந்தியாவது இங்கேயே வந்து எல்லாம் போய் அளந்து அளந்து எடுத்தாங்க. இப்போ எடுக்கிறது ரொம்ப எளிமையாக எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? உலகத்தை கம்ப்யூட்டர் மட்டும் கம்ப்யூட்டர் படம் பிடிச்சி கொடுக்குது, வரையறுத்து கொடுக்குது, கணக்கு போட்டு கொடுக்குது. ஆனால் படம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? கேமராவில் தான். எங்கேருந்து எடுக்கிறாங்க? அந்த கேமராவை எங்கேருந்து வச்சு எடுக்கிறாங்க? செல்ஃபோனில் வருதுடா. இப்போ இந்த உலகத்தை எங்கே எடுக்கணும், அங்கே எங்கே எப்படி எடுப்பாங்க? சேட்டலைட். அருமையான செய்தி. அங்கே மேலே மிதந்து கொண்டு இருக்கிற ஈர்ப்பு விசை குறைவான பகுதியில் இருக்கிற சேட்டலைட்டு சுற்றி சுற்றி எடுக்குது, சுற்றி சுற்றி எடுக்குது. ஒவ்வொரு பகுதியும் எடுத்து இணைக்கப்படுது. மலை தொடர்பாக, அங்கே இருக்க காடுகள் தொடர்பாக, அங்கே இருக்க நீர்நிலை தொடர்பாக, அங்கே இருக்க சமவெளி தொடர்பாக, பாலைவனம் தொடர்பாக எல்லாவற்றையும் எடுக்க முடியும். அதே போல் போக்குவரத்துகளுக்கு சாலைகளுக்கு போகிறாங்க, சாலைகளை கூட எடுக்க முடியும். எல்லாவற்றையும் படம் எடுத்து மிக நுட்பமாக துல்லிபமாக படம் வரைப்பது. தொடக்க காலத்த படங்கள் எல்லாம் நிறைய தவறுகள் இருந்தது. அந்த தவறுகள் எல்லாம் முழுக்கப்ப திருத்தப்பட்டு துல்லிபமாக இங்கே போகிற கார்லாம் கூட படம் எடுக்கிறாங்க. போகிற காரெல்லாம் எடுக்கிறாங்க. இங்கே இருக்க சிட்டியை எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தெருவை காட்டுது. இன்றைக்கி ஜிபிஎஸ் என்னது, உங்கள் தெருவை வஉசி தெருவை காட்டுது, வஉசி தெருவுன்னு காட்டுது. அப்படி எடுத்துட்டேன் படம். புரியுதா? எனவே இதெல்லாம் எல்லா செய்திகளும், இதை விட நான் சொன்ன செய்திகளை விட மிக அதிகமான செய்திகள் இந்த அட்லஸ் என்ற தொகுப்பில் உலகத்தை பற்றிய முழுமையான செய்திகள். இந்த நாட்டுடைய மக்கள் தொகையிலிருந்து, விலங்கினங்களிலிருந்து, பறவைகளிலிருந்து, காடுகளிலிருந்து என்னென்ன பயிர் செய்கிறார்களுங்களும், ஒருத்தவங்க எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறாங்க, இவங்க எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறாங்க, எல்லா கணக்கையும் கூட இதில் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் நீங்கள் நிறைய இது தொடர்பாக கற்கணும். இப்பயே நீங்கள் வந்து அட்லஸை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்ச வரைக்கும் திரட்டுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்ககிட்ட, உங்கள்கிட்ட ஆசிரியர்கிட்ட, அல்லது உங்களுக்கு படித்த மாமா அல்லது அண்ணங்கிட்ட கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். இது எப்பொழுதுமே கையில் இருக்க வேண்டிய ஒரு நூல், கையில் இருக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. அட்லஸ் என்று சொல்லக்கூடிய படமங்களின் தொகுப்பு, பல வகையான படமங்களினுடைய தொகுப்பு. சரிதானா? முடிச்சிடலாமா? நன்றி.